السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. الحمد لله. அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக நமது ஆன்லைன் அகாடமியில் ஆலிமா வகுப்புக்கான பாடங்களும், குர்ஆன் அடிப்படை வகுப்புக்கான பாடங்களும், குர்ஆன் சரளமாக ஓதுகின்ற பாடங்களும், குர்ஆனை மனனம் செய்கின்ற பாடங்களும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அதனுடைய அமைப்பிலே வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மின்ஹாஜுல் அரபியா என்கின்ற பாடப்புத்தகம் உங்களுக்கு சிலபஸில் அமைக்கப்பட்டுள்ளது. அதிலே முதல் பாகத்தை நிறைவு செய்து இன்று இரண்டாம் பாகத்தை நாம் தொடங்க இருக்கின்றோம். இப்பொழுது வரக்கூடிய மின்ஹாஜுல் அரபியாவினுடைய பிரிண்டுகள் அனைத்தும் உருதினுடைய அமைப்பில் பிரிண்ட் செய்யப்பட்டு அதற்கு ஒத்த வார்த்தைகளுக்கான தமிழாக்கங்கள் இல்லாமல் வருகிறது. நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த புகைப்படத்தில் காட்டப்படுகின்ற இந்த மின்ஹாஜுல் அரபியா பாடப்புத்தகம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நூலகங்களிலே அல்லது இஸ்லாமிய நூற்கள் விற்கக்கூடிய கடைகளில் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இந்த புத்தகம் சையது கராமத்துல்லா பஹ்மனி அவர்களால் தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகம் உள்ள உங்களுக்கு தமிழில் என்ன செய்யும் இருக்கும், படிப்பதற்கு ரொம்ப இலகுவானதாகவும் அதே நேரத்தில் பல சட்டங்களை இது உள்ளடக்கிய ஒரு பாட புத்தகமாகவும் இது இருக்கிறது. நாம் இப்போ கையில் வச்சிருக்கிற இந்த புத்தகம் எங்கே பிரிண்ட் செய்யப்பட்டதுன்னு சொன்னால் அலிஃப் புக்ஸ் பிரிண்டர்ஸ் சென்னையில் இது பிரிண்ட் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த புத்தகத்தினுடைய பிரிண்ட் செய்யப்பட்டதனுடைய அலைபேசி எண்களும் உங்களுக்கு விரும்பினால் கீழே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் என்ன செய்யலாம், அங்கே இந்த புத்தகத்தை வாங்கலாம். சரி, இந்த பிரிண்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். வேற பிரிண்டுகள் நீங்க வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த பாட புத்தகத்தை நான் PDF மூலமாக உங்களுக்கு அனுப்பி தருவேன். PDFல நான் அனுப்பும்போது இதுல மாணவியர்கள் நிறைய இடத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த தமிழ்ல எழுதுனதோடய தான் உங்களுக்கு இந்த புத்தகம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நான் முடிஞ்ச அளவுக்கு வேற எழுதப்படாத ஒரு புத்தகத்துல இருந்து அனுப்புறதுக்கான முயற்சியும் இன்ஷா அல்லாஹ் நான் செய்கிறேன். சரி, இப்ப நாம மின்ஹாஜுல் அரபியா ஜுஸு சானியில முதல் பாடத்தை நாம பார்க்க இருக்கின்றோம். இந்த முதல் பாடம் எதை பத்தி நாம படிக்க போறோம் அப்படிங்கிறத முன்னாடியே நாம தெரிஞ்சுக்கணும். நாம மின்ஹாஜுல் அரபியா ஜுஸுல் அவ்வல்ல முதல் எடுத்ததோட நாம படிச்சிருந்த பாடம் எதுவாக இருந்தது அப்படின்னு சொன்னா ஹாதா ஜாலிக்க. இந்த ஹாதாவையும் ஜாலிக்கையும் வச்சுதான் ஒரு பாடத்தை அமைப்பாங்க இல்லையா. ஹாதான்ங்கிறதும் ஜாலிக்கங்கிறதும் இஸ்முல் இஷாரா, சுற்றி காமிக்கக்கூடிய பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹாதா அப்படிங்கிறதுக்கும் ஜாலிக்க அப்படிங்கிறதுக்கும் என்னன்னு சொல்லுவோம், பொதுவான பெயர் இஸ்முல் இஷாரா அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஹாதான்கிற அந்த இஸ்முக்கு இஸ்முல் இஷாரா லில் கரீப், பக்கத்தில் இருப்பதை சுட்டி காமிக்கக்கூடிய பெயர் சொல். ஜாலிக்க என்பது இஸ்முல் இஷாரா லில் பஈத், தூரத்தில் இருப்பதை சுற்றி காமிப்பதற்கு சொல்லக்கூடிய பெயர் சொல் என்பது ஜாலிக்க. சரிங்களா? நம்ம ஹாதான்னு சொன்னா என்னங்க, இது, இவன், இவர், இவு, இப்படிலாம் நம்ம சொல்றோமா இல்லையா. ஜாலிக்க அப்படின்னு சொன்னா அது, அவன், அவைகள் என்று நாம் என்ன செய்வோம், பொருள் கொள்வோம். அப்ப இது அப்படிங்கும் போது பக்கத்துல இருக்கிறத சுற்றி காமிக்கிறது. அது என்று சொல்லும் போது தூரத்தில் இருப்பதை என்ன செய்கிறது, அது சுற்றி காமிக்கிறது. இப்ப இந்த ஹாதான்கிற வார்த்தையும்
ஜாலிக்கங்கிற வார்த்தையும் முசக்கருக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. முதல்ல அதை நாம விளங்கிடுறோம். எது, நாம 1வது பாகம் நடத்தும் போது நாம அதை சொல்லியிருக்க மாட்டோம். பொதுவா ஹாதா அப்படின்னா இதுன்னு அர்த்தம் வச்சுக்கோங்க, ஜாலிக்க அப்படின்னா அதுன்னு அர்த்தம் வச்சுக்கோங்க, அது முசக்கருக்குள்ளது முஅன்னஸுக்குள்ளது நாம அதை பிரிச்சிருக்க மாட்டோம். அப்படி அதை ஆரம்பத்துல பிரிச்சிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு விளங்குறதுக்கு கொஞ்சம் அது ஒரு சிரமத்தை ஏற்படுத்திடும். அதனால நாம அதை அந்த நேரத்துல நாம விவரிக்கல. இப்ப நாம முஅன்னஸுக்கான வேறு வார்த்தையை படிக்கும் போது இந்த ஹாதான்ங்கிறதுக்கு பெண்பாலுக்கான வேற ஒரு வார்த்தை இருக்கு, ஜாலிக்க அப்படிங்கிறது பெண்பாலுக்கு வேற வார்த்தை இருக்கு அப்படிங்கிறத படிக்க வரும்போது அது ஆண்பாலுக்குள்ளது என்பதை நாம உங்களுக்கு சொல்றோம். அப்ப அந்த ஹாதா அப்படிங்கிறதும் ஜாலிக்க அப்படிங்கிறதும் ஆண்பாலை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது உயிர் உள்ளவைகளை குறித்தாலும் சரி, உயிர் அற்றவர்களை குறித்தாலும் சரி, மனிதனை குறித்தாலும் சரி, அது எதற்குள்ளது, ஆண்பாலுக்குள்ளது. சரிங்களா? ஜாலிக்க ஹிமாருன், அது மாதிரி ஜாலிக்க கல்புன், சரிங்களா, ஹாதா கிதாபுன், அது மாதிரி இதெல்லாம் என்னது, ஆண்பாலை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இந்த ஹாதா அப்படிங்கிற இந்த வார்த்தை, ஜாலிக்க அப்படிங்கிற இந்த வார்த்தை ஒரு ஆணை சுற்றி காமிப்பதற்கு பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு ஹாதல் ரஜுலு, அதாவது ஹாதல் அப்துல்லா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண்பால் அப்படின்னு நம்ம சொன்னதுனால. சரிங்களா? ஜாலிக்க ரஜுலு, ஜாலிக்கல் உஸ்தாது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? ஜாலிக்கல் உஸ்தாது, அந்த ஆசிரியர். அப்ப இதெல்லாம் ஆண்பாலை சுற்றி காமிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது. அதே நேரத்துல பெண்பாலுக்கு நாம ஹாதா என்பதையும் ஜாலிக்க என்பதையும் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டா பயன்படுத்த முடியாது. பெண்பாலை நாம சுற்றி காமிக்கும் போது, ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது, அந்த பெண் பக்கத்தில் இருப்பவளாக இருந்தால், தூரத்தில் இருப்பவளாக இருந்தால், ஜாலிக்க என்பதையோ ஹாதா என்பதையோ நாம பயன்படுத்த கூடாது. ஹாதா என்பதற்கு பகரமாக பெண்பாலை நாம் சுற்றி காமிப்பதற்கு ஹாதிஹி என்று பயன்படுத்துவோம். ஆண்பாலுக்கு ஹாசா என்று பயன்படுத்துவோம், பெண்பாலுக்கு ஹாசிஹி என்று பயன்படுத்துவோம். ஆண்பாலுக்கு ஜாலிக்க என்று பயன்படுத்துவோம், பெண்பாலுக்கு தில்க என்று பயன்படுத்துவோம். ஆண்பாலுக்கு ஹாதா, பெண்பாலுக்கு ஹாதிஹி. ஆண்பாலுக்கு ஜாலிக்க, பெண்பாலுக்கு தில்க என்று நாம பயன்படுத்தி சொல்வோம். அந்த ஹாதாவையும் ஹாதிஹியையும் தில்கவையும் தான் இதனுடைய முதல் பாடத்தில் நாம பார்க்க போகின்றோம். சரிங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒத்த வார்த்தைகளை படித்துக் கொள்வோம். முதல்ல ஒத்த வார்த்தையை நீங்க படிக்கும் போது அரபி கொடுத்திருப்பாங்க, 2 பிரிவா இங்க இருக்கு. இதுல முதல்ல இந்த அரபியை படிச்சு இந்த அரபிக்கு நேரம் இருக்கிற இந்த ஒத்த வார்த்தை. சரிங்களா? இந்த அரபிக்கு இங்க, இந்த அரபிக்கு இங்க. இதை இந்த தில்காவை படிச்சுட்டு இதை இப்படி அர்த்தம் வச்சுட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? அப்ப முதல்ல ஒத்த வார்த்தையை படிக்கும் போது முதல்ல அரபியை சொல்லி அப்புறம் தமிழை சொல்லுங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு தில்க அப்படின்னு சொல்லக்கூடாது. தில்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்று என்ன செய்யணும், சொல்லி பழகணும். சரிங்களா? அரபியனுடைய வார்த்தையை சொல்லிய பிறகுதான் தமிழினுடைய அர்த்தத்தை என்ன செய்யணும், சொல்லணும். தமிழுடைய அர்த்தத்தை முதல்ல சொல்லிட்டு அரபியனுடைய பதத்தை 2வது என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சரி பாருங்க, தில்க அது. அதுக்கு முன்னாடி பாடத்துல என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்முல் இஷாரத்தில் முஅன்னசி. இஸ்முல் இஷாரத்தில் முஅன்னசி, பெண்பாலை சுற்றி காமிக்கக்கூடிய பெயர் சொல். சரிங்களா? தில்க அது, அதுன்னு போட்டு பிராக்கெட்ல பேப்பா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா பெண்பால்னு அர்த்தம். பேப்பான்னு சொன்னா பெண்பால். சரிங்களா? அப்படி கீழ் வரிசையில படிங்க, நேர் வரிசையில படிக்காதீங்க, கீழ் வரிசையில படிங்க. தாவிலத்துன் மேஜை, தாவிலத்துன் மேஜை, நாம் எழுதக்கூடிய மேஜை இருக்கிறது இல்லையா, அது. சரிங்களா? அடுத்து மஹாயத்துன், மஹாயத்துன். மஹாயத்துன்னு சொன்னா அழிப்பது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அழிப்பது, போக்குவது, நீக்குவது, சுத்தப்படுத்துவதுங்கிற அர்த்தம்.
ஆனா இந்த இடத்துல இந்த பாடத்துல வந்து படிப்பு சம்பந்தமாக பேச இருக்கிறதுனால, இந்த பாடம் வந்து படிப்பு சம்பந்தமா பேச இருக்கிறதுனால இந்த இடத்துல மஹாயத்துனுக்கு நீங்க ரப்பர், அலிலப்பர் இருக்குல்ல, பென்சில்ல நாம எழுதிட்டு அழிப்போம் இல்லையா, பேனால எழுதிட்டு இப்ப அழிக்கிறதுக்கான ரப்பர்கள் இருக்கா, அலில ரப்பர். சரிங்களா. தஃப்தருன் நோட்டு புத்தகம், தஃப்தருன் நோட்டு புத்தகம். தஃப்தர் அப்படின்னா மதரசாவினுடைய புழக்கத்துல தஃப்தர் அப்படின்னு சொன்னோம்னா நாம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ரிஜிஸ்டர் இருக்கு இல்லையா, காலையில எடுக்கிற அட்டண்டன்ஸுக்கு வந்து தஃப்தர்னு சொல்லுவோம். ஆனா நம்ம எழுதக்கூடிய சாதாரண நோட்டுக்கும் என்னென்ன சொல்லப்படும், தஃப்தர் என்றுதான் என்ன செய்யப்படும், சொல்லப்படும். தஃப்தருன் நோட்டு புத்தகம். கதீமத்துன் பழமையானது, கதீமத்துன் பழமையானது, பழையதுன்னு அர்த்தம், புதுசு பழசு. பழையதுன்னு சொன்னா பழமையானதுன்னா ரொம்ப பழமையான பொருளுக்கு மட்டும்தான் கதீமத்துன்னு நினைச்சாதீங்க. 2 பேனா இருக்கு நம்மள்கிட்ட, ஒரு பேனா இன்னைக்கு வாங்கினது, ஒரு பேனா 4 நாளைக்கு முன்னாடி வாங்கினது. அப்போ ஒரு ஆள் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அஹாதா கலமுன் ஜதீதுன் அம்லா கதீமுன், இந்த பேனா வந்து புதிய பேனாவா அல்லது பழைய பேனாவா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பேனாவை காமிச்சு ஹாதல் கலமு கதீமுன், இது வந்து பழைய பேனா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம். சரிங்களா. கதீமத்துன் பழையது. தாவத்துன், தாவத்துன் மைக்கூடு. மைக்கூடுன்னு சொன்னா நம்ம பேனாவில் வந்து இங்கு பாட்டல், மைக்கூடுங்கிறதுக்கு என்ன சொல்லலாம், இங்கு பாட்டல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த பேனாவுக்கு மேல இருக்கிற அந்த மைய நம்ம இப்போ வச்சு எழுதுறோம் இல்லையா, அந்த இது. சரிங்களா. அடுத்து மஷ்ஹூலத்துன், மஷ்ஹூலத்துன் இதெல்லாம் நம்ம படிச்சதுதான். மஷ்ஹூலத்துன் ஈடுபடுதல், ஈடுபட்டுள்ளான், படிப்பதில் ஈடுபட்டுள்ளான், விளையாட்டுவதில் ஈடுபட்டுள்ளான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இப்ப அடுத்த இந்த பக்கத்துல இருக்கிற ஒத்த வார்த்தை. சரிங்களா. ஹாதிஹி இது, ஹாதிஹி இது பேப்பா பெண்பால், பெண்பாலுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைன்னு அர்த்தம். அப்ப பெண்பால்னா என்ன அப்படிங்கிறத நாம நிறைய சொல்லியிருக்கிறோம் இல்லையா. எழுத்தினுடைய வடிவத்தை கவனித்து பெண்பால் இருக்கிறது, அர்த்தத்தை கவனித்து பெண்பால் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எழுத்தினுடைய வடிவத்தை கவனிச்சு எதெல்லாம் பெண்பால் அப்படின்னு சொன்னா, இறுதியில குண்டுத்தா பெற்று வரக்கூடிய எல்லா பெயர் சொற்களும் எழுத்தினுடைய வடிவத்தை கவனித்து பெண்பாலாக இருக்கிறது. சில பெயர் சொற்கள் இருக்கிறது, அதனுடைய இறுதியில குண்டுத்தா என்பது இருக்காது, ஆனால் அதனுடைய அர்த்தத்தை கவனித்தால் அது பெண்பாலாக இருக்கும். இப்ப இதுல கூட நாம படிக்கும் போது என்னன்னு படிச்சோம், மஹாயத்துன்னு படிச்சோம், பெண்பால். எழுத்தினுடைய வடிவத்தை கவனிக்கும் போது என்னது, அது பெண்பால். தாவிலத்துன்னு படிச்சோம், பெண்பால். அது மாதிரி என்னன்னு படிச்சோம், கதீமத்துன்னு படிச்சோம், பெண்பால். மஷ்ஹூலத்துன்னு படிக்கிறோம், பெண்பால். சரிங்களா. எதை கவனிச்சு பெண்பால், இதெல்லாம் எழுத்தினுடைய வடிவத்தை கவனித்து பெண்பால். எழுத்தினுடைய வடிவத்தை கவனிச்சு எப்படி பெண்பால் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, முன்னஸான இஸ்முக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பெயர் சொல்லினுடைய இறுதியில குண்டுத்தா என்பது என்ன செய்யப்படும், இடம்பெறும். அந்த குண்டுத்தா இடம்பெறுவதுதான் அது முன்னஸான இஸ்மு என்பதற்கான அடையாளமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. சரிங்களா. இன்னொன்னு இருக்கு, அதனுடைய எழுத்து வடிவத்தை நாம பார்த்தோம்னு சொன்னா அதுல குண்டுத்தா இருக்காது, ஆனா அதனுடைய அர்த்தத்தை கவனிச்சா அது பெண்பாலாக இருக்கும். உதாரணத்துக்கு மரியம், மரியம் நம்ம சொல்றோம், மரியம் அப்படிங்கிறது எழுத்து வடிவுல பெண்பாலா அர்த்தத்து வடிவுல பெண்பாலான்னு கேட்டா அது அர்த்தத்தின் வடிவில் என்னது, பெண்பால் இல்லையா. மரியம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு வைக்கக்கூடிய பெயராக இருக்கிறது இல்லையா. அப்ப அது எதை கவனிச்சு பெண்பாலா இருக்குங்க, எழுத்தினுடைய அர்த்தத்தை கவனிச்சு அது பெண்பாலாக இருக்கிறது. அப்ப அர்த்தத்தை கவனித்து வரக்கூடிய பெண்பாலாக இருக்கட்டும், எழுத்தினுடைய வடிவத்தை கவனித்து வரக்கூடிய பெண்பாலாக இருக்கட்டும், அந்த பெண்பாலுகளுக்கு இந்த தில்கவும் ஹாதிகிங்கிற இந்த இஸ்முல் இஷாரா தான் பயன்படுத்தப்பட வேண்டும். ஹாதா என்பதையோ ஹாதிஹி என்பதையோ பயன்படுத்த கூடாது. சரி பாருங்க, பின்துன் சிறுமி, பின்துன் சிறுமி, மிபுராத்துன்
பேனா கத்தி. பேனா கத்தின்னு சொன்னா ஷார்ப்னர். பேனாவை வந்து நம்ம பென்சிலை வந்து ஷார்ப் செய்யக்கூடிய ஷார்ப்னர். சரிங்களா. குர்ராசத்துன் நோட்டு புத்தகம். குர்ராசத்துன் நோட்டு புத்தகம். கபீஹத்துன் கேவலமான அசிங்கமான. சரிங்களா. லாசிமத்துன் தேவையானது அவசியமானது. காயிதத்துன் விதிமுறை. சரியா. சரி, இப்போ பாடத்துக்குள்ள பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஹாதிஹி தில்க. இந்த ஹாதிஹி தில்க தான் இந்த பாடத்தினுடைய மிக முக்கியமான பாயிண்ட். ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா. ஹாதிஹி பின்துன், இவள் பெண் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இவள் சிறுமி அப்படின்னு சொல்லி அர்த்தம் வைங்க. சரிங்களா. போட்டோல வந்து பெரிய பொம்பளை ஒரு புள்ள போட்டோ மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம என்னென்ன அதுக்கு அர்த்தம் சொல்லணும், சிறுமி. சரிங்களா. அப்ப இப்ப ஹாதிஹி அப்படின்னு வந்திருக்கு. ஏன் ஹாதா வரல அப்படின்னா, இந்த ஹாதிஹி வந்ததுக்கான காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கிற பின்துன் தான். இப்ப பின்துன் அப்படிங்கிறதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குண்டுத்தா இருக்காது. அதுல குண்டுத்தா இருக்கா, மனசனுடைய அடையாளம் இருக்கான்னு கேட்டா என்ன இல்ல, மனசனுடைய அடையாளம் இல்லை. அப்ப ஏன் ஹாதிஹி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இது அர்த்தத்தை கவனிச்சு மன்னஸாக என்ன செய்து இருக்கு. பின்துன் அப்படின்னு படிச்சுட்டு சிறுவன் அப்படின்னு அர்த்தம் கொடுப்போமா? நாம கொடுக்க மாட்டோம். யாருக்குதான் அதை நம்ம சொல்லுவோம், சிறுமி என்றுதான் நினைச்சுவோம் சொல்லுவோம். அதனால அது எழுத்தினுடைய வடிவத்தை கவனித்து அது பெண்பால் இல்லை, அர்த்தத்தை கவனித்து பெண்பாலாக இருக்கிறது. எனவே ஹாதா என்பதற்கு பதில் ஹாதிஹி என்று வந்துள்ளது. அப்ப ஹாதா பின்துன் என்று சொல்வது அரபு இலக்கணத்தின்படி அது தவறு. ஹாதா என்று சொல்வதற்கு பகரமாக ஹாதிஹி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் என்பதை ஞாபகத்தில் நீங்கள் வைக்க வேண்டும். சரிங்களா. தில்க தாவிலத்துன், அது மேசை. தில்க தாவிலத்துன் ரெண்டு உதாரணத்தையும் கொடுத்துட்டாங்க. அர்த்தத்தை கவனிச்சு வரக்கூடிய முன்னஸ முன்னாடி போட்டாங்க, எழுத்தினுடைய வடிவத்தில் முன்னஸாக இருப்பதை ரெண்டாவது கொண்டு வராங்க. தில்க தாவிலத்துன், அது மேசை. ஜாலிக்க தாவிலத்துன் என்று சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, மேசையில ஆண் மேசை பெண் மேசைன்னு இருக்குதா? மேசையில வந்து இன வேறுபாடு இருக்கான்னு கேட்டா என்ன இல்லை, இன வேறுபாடுலாம் இல்லை. அந்த பெயரினுடைய அடையாளம் எதுவா இருக்கு, மன்னசனுடைய அடையாளமாக இருக்கிறது. இறுதியில் குண்டுத்தா வைத்து வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அது மேசையா இருக்கட்டும், செய்யாரத்துன் காரா இருக்கட்டும், அது மாதிரி மிபராத்துன் அதுவா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், கடைசியில குண்டுத்தா வச்சு வருதுன்னு சொன்னா அது அன்னசான இஸ்மு தான். சரியா. அப்ப இந்த இடத்துல நீங்க ஜாலிக்க தாவீரத்துன்னு சொன்னா அரபு இலக்கணப்படி அது எந்த ஆயிரும், தவறாக ஆகிவிடும். எனவே தில்க என்பதை தான் நாம் என்ன செய்யணுங்க சொல்லணும். தில்க தாவிலத்துன், அது மேசை. ஹாதிஹி மிப்ராத்துன், இது ஷார்ப்னர், பேனா ஷார்ப்னர். அது மாதிரி பாருங்க. தில்க மஹாயத்துன், தில்க மஹாயத்துன், அது ரப்பர், அது ரப்பர். சரிங்களா. ஏங்கெல்லாம் தாலிக்க வரல, ஹாதா வரலன்னு கேட்டா இதெல்லாம் என்ன இஸ்மு, முஅன்னஸான இஸ்மு அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வைங்க. ஹாதிஹி குர்ராசத்துன், அது நோட்டு புத்தகம். ஹாதிஹி குர்ராசத்துன். சரிங்களா. அல் பின்து, பாருங்க, இது இன்னொரு விஷயத்தையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க அவசியப்பட்டிருக்கிறோம். அதாவது ஒரு முஅன்னஸான இஸ்முக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபியாலும் முஅன்னஸாகவே மாறணும். இப்போ உதாரணமா ஜாலிசுன், அமர்ந்திருக்கின்றான், நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம்? ஜாலிசுன், அமர்ந்து இருக்கின்றான், இருக்கிறாள் அப்படின்னு நாம நினைச்ச மாட்டோம், சொல்ல மாட்டோம். அது மாதிரி காயிமுன், நின்று கொண்டு இருக்கின்றான், அப்படிதானே. அது மாதிரி நிற்கக்கூடியவன், வேற என்ன சொல்ல, காத்திபுன், எழுத கூடியவன், இப்படியெல்லாம் நாம சொல்றோம் இல்லையா.
இப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெண்பாலுக்கு பின்னால வந்ததுன்னு சொன்னா இந்த ஃபியால்களையும் இந்த இஸ்மு ஃபாயில்களையும் நாம பெண்பாலாக என்ன செய்யணும், மாத்தணும். ஒரு பெண்பாலுக்கு பின்னாடி ஜாலிசுன் என்பது வந்ததுன்னா அதை நாம பெண்பாலா மாத்துவோம். பெண்பாலா மாத்தோம்னா ஒன்னும் செய்ய தேவையில்லை, இறுதியில குண்டுத்தாவை கொண்டு வந்தா போதும். ஜாலிசுன் அப்படிங்கிறத ஜாலிசத்துன் என்று மாத்திட்டா பெண்பால். காயிமுன் என்பதை காயிமத்துன் என்று மாத்திட்டா அது பெண்பாலாக மாறிடும். பாருங்க, அல் பிந்து சிறுமி, ஜாலிசத்துன் அமர்ந்து இருக்கிறாள். ஜாலிசுன் என்று சொன்னா அது தப்பு. ஏன்னா பிந்து முஅன்னஸா இருக்கு. முஅன்னஸா இருக்கும்போது அதற்கு பின்னாடி வரக்கூடியது முஅன்னஸா இருக்கணும். உதாரணத்துக்கு சிஃபத்து மௌசூஃப்னு நம்ம வச்சுக்குவோம், அதாவது முலாஃபு முலாஃப் இலைஹின்னு வச்சுக்குவோம். இப்ப நாம வந்து பிந்து சிறுமி என்பதோட அமர்ந்திருக்கிறாள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நாம இணைக்கிறோம். அப்ப இணைக்கப்படும் போது முஅன்னஸான இஸ்முகளை இணைக்கப்படும் போது பின்னாடி இணைக்கப்பட இருக்கின்ற அந்த வார்த்தை ஜாலிசுங்கிற வார்த்தையும் முஅன்னஸாகத்தான் இணைக்கப்படணுமே தவிர முஸக்கராக இணைக்கப்படக்கூடாது. முஅன்னஸாகத்தான் என்ன செய்யப்படணும், அது இணைக்கப்பட வேண்டும். எனவே அந்த ஜாலிசுன் என்பதை ஜாலிசத்துன் என்று நாம் என்ன செய்யறோம், மாத்தி இணைச்சி சொல்றோம். சரிங்களா? அல் பிந்து சிறுமி, ஜாலிசத்துன் அமர்ந்து இருக்கிறாள். நீங்க வந்து மின்ஹாஜுல் அரபியாவினுடைய முதல் பாகங்களை வந்து தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஞாபகத்துல இருக்கும். ஜாலிசுன் நம்ம படிச்சிருப்போம். ஜாலிசுன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறோம், நாம படிச்சிருக்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, அத்தாவிலத்து மேசை. இப்ப அத்தாவிலத்து அல் பிந்து அப்படிங்கிறது முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அர்த்தத்தை கவனிச்சு முஅன்னஸ். தாவிலத்து அப்படிங்கிறது எழுத்தினுடைய வடிவத்தை கவனிச்சதான் இருக்கு, முஅன்னஸா இருக்கு. அப்ப தாவிலத்து மேசை என்னன்னு சொல்லணும், மேசை பெரியது சிறியது. பெரியதுக்கு என்னங்க, கபீருன் பெரியவன், சகீருன் சின்னவன் சொல்றோமா இல்லையா? கபீருன் சகீருன் சகீருன் கபீருன்லாம் நம்ம படிச்சிருக்கோமா இல்லையாங்க? அப்ப மேசை பெரியதுன்னு சொல்றோம். அத்தாவிலத்து சகீருன் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டா சொல்லக்கூடாது. அல்லது மேசை பெரியது அப்படின்னு சொல்றோம், அத்தாவிலத்து கபீருன் அப்படின்னு சொல்லாமன்னு கேட்டா என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? தாவிலத்து அப்படிங்கிறது இறுதியில குண்டுத்தா இடம்பெற்றிருக்கு. இந்த குண்டுத்தா என்பது முஅன்னஸினுடைய அடையாளமா இருக்கு. எனவே மேசையோடு இன்னொரு வார்த்தையை நாம இணைப்பதாக இருந்தால் அந்த வார்த்தையை முஅன்னஸாக ஆக்கித்தான் இணைக்க வேண்டும். எனவே அத்தாவிலத்து ஸகீரத்துன் என்று சொல்றோம். அத்தாவிலத்து ஸகீரத்துன் அர்த்தம் மாறுமான்னு கேட்டா இதுல அர்த்தம் மாறாது. சரிங்களா? இப்ப ஜாலிசுன் அமர்ந்து இருப்பவன், ஜாலிசத்துன் அமர்ந்து இருப்பவள் அர்த்தம் மாறுது. ஏன்னா முன்னாடி இருக்கிற பெண்பால் வந்து அர்த்தத்தை கவனிச்சு பெண்பாலா இருக்கிறதுனால பின்னாடி வருது அர்த்தம் மாறும். தாவிலத்து மேசை, மேசை ஆண் பெண் மேசை கிடையாது. அது மாதிரி ஸகீரத்துன் சிறியது அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், கொடுப்போம். ஆனா எழுத்து என்ன செஞ்சிடும், மாறிடும். சரிங்களா? அப்ப தாவிலத்து மேசை, ஸகீரத்துன் சிறியது. சரிங்களா? அடுத்து அல் மிப்ராத்து, அல் மிப்ராத்து ஷார்ப்னர், ஜதீதத்துன் புதியது. ஜதீதுன் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஜதீதத்துன் புதியது. அல் மஹாயத்துன், அல் மஹாயத்து ரப்பர், முஃபீதத்துன் பயனுள்ளதாக இருக்கிறது, பயனுள்ளது. சரிங்களா? அல் குர்ராசுத்து நோட்டு புத்தகம், லரூரியத்துன் அவசியமானதாக இருக்கிறது. சரி, இப்போ குர்ராசுத்தும் தஃப்தர் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான், வார்த்தைகளுடைய அமைப்பு தான் வேற. அப்ப ரெண்டு விஷயத்த நீங்க ஞாபகத்துல வைங்க, பாடம் இன்னும் முடியல. அடுத்து ஹாதிஹில் பிந்து இந்த சிறுமி, ஜமீலத்துன் அழகாக இருக்கிறாள். ஹாதிஹில் பிந்து ஜமீலுன் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா பெண்பாலுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியது எல்லாமே பெண்பாலாகத்தான் வரணுங்க. சரிங்களா? ஹாதிஹி இது வந்து சிஃபத்து மௌசூஃப். ஹாதிஹில் பிந்து
இந்த சிறுமி ஜமீலத்துன் அழகானவளாக இருக்கிறாள், லா கபீஹத்து அசிங்கமானவளாக இல்லை, அசிங்கமானவளாக இல்லை. சரிங்களா? அப்ப பாருங்க, கபீஹுன் அசிங்கமான, அருகருப்பான, கேவலமான, அழகற்றதுன்னு அர்த்தம். கபீஹத்துன்னு சொன்னா அழகற்றது. அதே பெண்பாலுக்கு பயன்படுத்துறா இருந்தா கபீஹத்துன். ஜமீலுன் அப்படின்னா அழகானது, பெண்பாலுக்கு பயன்படுத்துறா இருந்தா ஜமீலத்துன். சரிங்களா? கடைசியில குண்டுத்தா வரணும். தில்கத் தாவிலத்து அந்த மேசை, சகீரத்துன் சிறியதாக இருக்கிறது, லா கபீரத்துன் பெரியதாக இல்லை. சரிங்களா? தில்கல் மிபராத்து மிபராத்து அந்த பேனா ஷார்ப்னர், ஜதீதுன் புதியதாக இருக்கிறது, லா கதீமத்துன் பழமையானதாக இல்லை, பழசு இல்லை. குல்லு ஷைஇன் ஒவ்வொரு விஷயமும், ஃபி ஹாதர் ரஸ்மி இந்த படத்தில், ஃபி ஹாதர் ரஸ்மி இந்த படத்தில், லில் பின்து குல்லு ஷைஇன் ஒவ்வொரு விஷயமும், ஃபி ஹாதர் ரஸ்மி இந்த படத்திலே, லில் பின்து பெண்ணுக்காக, சிறுமிக்காக இருக்கிறது. அல் பின்து சிறுமி, மஷ்கூலத்துன் ஈடுபட்டுள்ளால், லில் பில் கிராஅத்தி படிப்பதில், படிப்பதை கொண்டுன்னு அர்த்தம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பாவுக்கு கொண்டுன்னு அர்த்தம் சொல்லியிருக்கிறோம், எதுல அவாமில்ல சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அப்ப அங்க கொண்டு நல்ல படிக்கின்றாள், படிப்பதில் ஈடுபட்டுள்ளாள். அல் கிராஅத்து படிப்பது, லாசிமத்துன் அவசியமானது, லிகுல்லி பின்தின் ஒவ்வொரு சிறுமிக்கும் படிப்பது அவசியமானது. சரிங்களா? அப்ப இந்த பாடத்துல நீங்க கவனிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்முல் இஷாரா லில் கரீப் லில் பஈத் இது ரெண்டுமே பெண்பாலுக்கு வேற, ஆண்பாலுக்கு வேற. ஆண்பாலுக்கு கரீபுக்கு ஹாதா, பஈதுக்கு ஜாலிக்க. பெண்பாலுக்கு கரீபுக்கு ஹாதிஹி, பஈதுக்கு தில்க. அதே நேரத்துல ஒரு பெண்பாலான இஸ்மோடு அதற்கு பின்னால் ஒரு பெயரையோ அல்லது ஒரு இஸ்மு ஃபாயிலையோ நாம இணைக்கின்றோம் என்று சொன்னால், இணைக்கப்படுகின்ற அந்த பெயரோ அல்லது இணைக்கப்படுகின்ற அந்த இஸ்மு ஃபாயிலையோ நாம முஅன்னஸாக ஆக்கிதான் இணைக்க வேண்டும், முஸக்கராக நாம இணைக்க கூடாது. முஸக்கராக எங்கும் இணைக்கப்பட்டிருந்தால் அதை முஅன்னஸாக மாற்றி நாம படிக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாம படித்திருக்கின்ற பாடம். அப்ப இந்த பாடத்தை நீங்க ரொம்ப கவனமான முறையில பாருங்க. அடுத்து அஸ்இலா கேள்வி பயிற்சி. அஜிப் பில் அரபியா அரபியிலே நீ பதிலளி. கீழ்காணும் கேள்விகளுக்கு அரபியில் பதிலளிக்கவும். ஐன தில்க பின்து அந்த பெண் எங்கிருந்து வருகிறாள்? லிமன் அல் மிபராத்து லிமனில் மிபராத்து இந்த ஷார்ப்னர் யாருக்குள்ளது? லிமனில் குர்ராசத்து இந்த நோட்டு புத்தகம் யாருக்குள்ளது? கைஃப தில்கல் மிபராத்து அந்த பென்சில் எப்படி இருக்கிறது? இது பேனா ஷார்ப்னர் எப்படி இருக்கிறது? ஐன தாவிலத்துன் தாவிலத்து எங்கே, மேசை எங்கே இருக்கிறது? மன் மஷ்கூலுன் பில் கிராஅத்தி படிப்பதில் யார் ஈடுபட்டுள்ளார்? சரிங்களா? இதுக்கெல்லாம் நீங்க அரபியிலேயே பதிலளிங்க. சரிங்களா? அந்த பெண் எங்கே இருக்கின்றாள் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த பென்சில் யாருக்குள்ளதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க அரபியில பதிலளிங்க. அடுத்து தர்ஜும் பில் அரபியா கீழ்காணும் வாக்கியங்களை அரபியில் மொழிபெயர்க்க. அது ஒரு நோட்டு புத்தகம். ஒரு 16 இது கொடுத்துருக்குறாங்க. சரியா? இந்த 22 இது கொடுத்துருக்காங்க. இந்த 22 நீங்க என்ன செய்யுங்க, அரபியில தர்ஜுமா பண்ணுங்க. அது மாதிரி அது ஒரு துடைப்பான். துடைப்பான் சொன்னா என்னது? ரப்பர். அது ஒரு பேனா கத்தி ஷார்ப்னர். அது ஒரு நோட்டம். தோட்டம். தோட்டம்னா நம்ம 1வது பாகத்திலேயே படிச்சிட்டோம். சரியா? அதனாலதான் இங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடத்தில் உள்ளது மட்டும் இல்லாது 1வது பாகத்துல நாம படிச்ச பாடங்களுடைய சில பாடமும் இதுல என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. அது ஒரு பள்ளிக்கூடம், அது ஒரு மேசை, அது ஒரு நாற்காலி, இது ஒரு
மைக்கூடு அது ஒரு பேனா, இது ஒரு சிறுவன், அது ஒரு பெண், தோட்டம் அழகாக உள்ளது, பள்ளிக்கூடம் பெரியது, உரையாடல் பயனுள்ளது, விடுமுறை அருகில் உள்ளது, தோட்டம் பிரபலியமானது, பழம் ருசியாக உள்ளது. இதெல்லாம் வந்து நீங்க படிச்சதுதான் உங்களுக்கு வந்து இங்க இன்னும் கொஞ்சம் தரவுபடுத்துறாங்க. இதை நல்லா என்ன செய்யுங்க, நீங்க பாருங்க. அதற்கு பின்னாடி வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புற மாதிரியான சில வார்த்தைகளை இங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பாருங்க தெரியும், சரியா? இந்த இடத்துல நீங்க முன்னாடி உங்களுக்கு சில வார்த்தைகளை கொடுத்துருக்குறாங்க. அல் ஹதீகத்து அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன போட்டா கரெக்டா இருக்கும்? அல் மிபராத்து, தில்க. அது மாதிரி இங்க வந்து அதுக்கடுத்து பின்னாடி எழுத்த போட்டு முன்னாடி இடத்த விட்டுருக்காங்க. ஜாலி சத்துன்னு கொடுத்துருக்குறாங்க, மஹாயத்துன்னு கொடுத்துருக்குறாங்க, இல் கபாபத்துன்னு கொடுத்துருக்குறாங்க, அல் பபுகாவு கொடுத்துருக்குறாங்க, அல் ஹிபுருன்னு கொடுத்துருக்குறாங்க, தர்சுன்னு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் அல் புர்த்துகால்னு கொடுத்துருக்காங்க, துஃபாஹ்னு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி பின்னாடி என்ன வார்த்தைகள் போட்டா சரியா இருக்கும் அப்படிங்கிறதையும் கணக்கில் கொண்டு அந்த வார்த்தைகளையும் நீங்க என்ன செய்யுங்க, போடுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பயிற்சிகளை நீங்க முடிச்சு கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் படிக்கக்கூடிய பாடங்களை கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நற்பயனையும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.